ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மகிட்ட இது வந்து ரெட்மி 9A சி அந்த மாதிரி நிறைய மாடல் வந்து இந்த போர்டு வந்து மேட்ச் ஆகுது. அந்த மாடல் இப்போ நம்மகிட்ட வந்திருக்கு. இப்போது இது வந்து டெட் கண்டிஷனில் இருக்குது, எந்த கண்டிஷன் இல்லை. டிசி ரீடிங்கில் கூட டைரக்ட் ரீடிங் கிடையாது, 0 தான் இருக்குது. ஆனால் நம்ம 6 போர்ட் சார்ஜ் இருக்குல்ல, அதில் இன்புட் பண்ணால் 0.2 மட்டும்தான் எடுக்குது. இது காரணம் என்ன, இதுக்கு ரீசன் என்ன, இதில் ஃபால்ட் எங்கே இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம செக் பண்ணுவோம். இது பேட்ரி கனெக்டரில் வந்து ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் ஃபார்வர்டில் வந்து ரீடிங் செக் பண்ணிக்கணும். இது தெர்மல் ஐடி. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் வந்து பேட்ரி கனெக்டர் தான் எப்போவுமே. அதுலேருந்து நமக்கு ஒரு கெஸ் பண்ணிக்கலாம் ஃபால்ட் எங்கேருந்து இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம போர்டு வந்து இது ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதிகமாக யாருமே இதில் வேலை செய்யலை. போர்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நெட்வொர்க் செக்ஷன் மட்டும்தான் சீல்டு பிச்சிருந்தாங்க, மற்றபடி எதுவுமே வேலை செய்யலை. நம்ம வந்து போர்டில் வந்து எப்போவுமே போர்டு நம்மகிட்ட வந்துச்சுன்னா ஃபுல் ஐ ஸ்கேனிங் பண்ணிடணும். டோட்டல் போர்டு செக் பண்ணிக்கணும். ஐ ஸ்கேனிங்கில் நமக்கு சில ஃபால்ட்டெல்லாம் அப்படியே கண்ணுக்கு தெரிஞ்சிடும். இது நெட்வொர்க் செக்ஷனில் சீல்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பட் இதில் வந்து எந்த வேலை செய்யலை. போர்டு வந்து ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இப்போ என் கைக்கு வரும்போது ஃபுல்லாக டெட் கண்டிஷன் தான். அப்போ நம்ம வந்து ஐ ஸ்கேனிங் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது பார்க்கணும். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பாருங்கள். நான் எல்லாமே இதோட ஃபால்ட் எப்படி கண்டுபிடிக்கிறேன், எப்படி ரெடி பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த சீல்டு ஓப்பன் பண்ணி கேமராலாம் ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு போர்டெல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிடணும். இதுக்கு இந்த சீல்டு கீழே தான் நம்ம வந்து பவர் ஐசி எல்லாம் இருக்குது. பேக் சைடில் வந்து சார்ஜிங் ஐசி இருக்குது. இப்போ இதுதான் பவர் ஐசி, மீடியாடெக் போர்டு இது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நமக்கு வந்து இந்த லைன், இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் வந்து விபிஹெச் லைன். இந்த கேப்பில் பாருங்கள், 2 சைடு வந்து ஷார்ட் தான் காட்டுது. இது டிசியோட ரீடிங், மீட்டரோட ரீடிங். டயோட் மோடில், நீங்கள் டயோட் மோடில் தான் எப்போவுமே செக் பண்ணணும். ரெட் கலர் வந்து கிரவுண்டில் இருக்கணும், பிளாக் கலர் வந்து ப்ளஸில் இருக்கணும். இப்போ இந்த லைனெல்லாம் சிபியூ லைன். ஓகே, இது வந்து பூஸ்ட் கேப். அது 2 சைடு வேல்யூ வரும். மற்றெல்லாம் இது ரிங்கருக்கு போகிற லைன். இது விபிஹெச் லைன், விபிஹெச் கேப். இது விபிஹெச் கேப்பில் வந்து ஷார்ட் காட்டுது. இப்போ நம்ம ஃபோனில் வந்து விபிஹெச் லைன் வந்து ஷார்ட் இருக்குது. இப்போ இந்த ஐசி கீழே தான் சார்ஜிங் ஐசி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, சார்ஜிங் ஐசி தான் நமக்கு வந்து விபிஹெச் வோல்டேஜ் கொடுக்கும். ஃபோனில் வந்து எல்லாமே டோட்டல் ஃபோன் வந்து வோல்டேஜில் தான் வேலை செய்யும். இப்போ அந்த வோல்டேஜ் என்னென்ன வோல்டேஜ் இருக்குது நம்ம செக் பண்ணணும், எப்போவுமே தெரியணும். இதுதான் வந்து என்ன ஃபால்ட் இருக்குது, எங்கேருந்து ஃபால்ட் இருக்குது, அது செக் பண்ணோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படி தான் பார்க்கணும். இது வந்து விபிஹெச் லைன், இது விபிஹெச் லைனோட கேப்பு. இது வந்து விபேட்டோட விபேட்டோட கேப்பு. இது வந்து சார்ஜிங் யூஎஸ்பியோட கேப்பு. இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது வந்து விபிஹெச் காயில். இது சரியா, பூஸ்ட் காயில் சொல்கிறாங்களே அந்த காயில் இது. இந்த இப்போ நமக்கு வந்து ஐசி பக்கத்தில் வந்து எங்கெங்கே ஷார்ட் இருக்குது அது எல்லாமே செக் பண்ணணும். செக் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு விபிஹெச் லைன் ஷார்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இது இந்த ஷார்ட் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்போ இந்த காயில் காட்டினால உங்களுக்கு கிரே கலரில் இருக்குது பாருங்கள், அந்த காயில். இப்போ இது பீட் மேப்பில் பார்த்தா தெரியும் பாருங்கள். பீட் மேப்பில் இந்த காயில் வந்து இந்த காயிலேருந்து தான் விஎஸ்ஒய்எஸ் வந்து சில விஎஸ்ஒய்எஸ்னால் அதோட மீனிங் வந்து விபிஹெச்னால் அதில் வந்து வோல்டேஜ். இந்த சார்ஜிங் ஐசியில் வந்து 5 வோல்டேஜ் இன் ஆகும். ஓகே,
இந்த காயில் மூலயமா வெளியில் வர்றது வோல்டேஜ் வந்து 3.7 இருக்கும். சில மாடலில் வந்து 4.2 இருக்கும். அது மாடல் பொறுத்து இருக்குது, அதெல்லாம் நோ ப்ராப்ளம். பட் இதுலேருந்து ஃபஸ்ட் வோல்டேஜ் வந்து 3.7 அவுட்புட் ஆகணும். அதான் சார்ஜிங் ஐசியோட வேலை. அந்த 3.7 வோல்டேஜ் வெளியில் வந்துச்சுன்னா அடுத்து அந்த வோல்டேஜ் வந்து பவர் ஐசிக்கு ஜென்ரேட் ஆகும். பவர் ஐசிக்கு இன்புட் ஆகும்போது அந்த பவர் ஐசி வந்து ஆக்டிவேட் ஆகி அதுக்கப்புறம் தான் பவர் ஐசி ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கூட நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? நான் உங்களுக்கு இது விபிஎஸ் லைன் ஷார்ட்டிங் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அந்த மாதிரி ஃபால்ட் எதுவும் வந்துச்சுன்னா உங்களுக்கு பவர் செக்ஷன் விஷயம் கூட உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, இப்போ வந்து இந்த விபிஎஸ் காயில் வந்து ஃபியூஸ் மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு லைட் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபியூஸ் வந்து வைக்கிறோம். லைட் ஷார்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபியூஸ் தான் வந்து எஃபெக்ட் ஆகும், மற்ற எங்கேயுமே எஃபெக்ட் ஆகாது. ப்ளஸ் மைனஸ் வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வீட்டில் ஃபியூஸ் தான், நம்ம வந்து ஈபியில் வந்து ஃபியூஸ் தான் ஷார்ட் ஆகும். அந்த மாதிரி மொபைலில் கூட இந்த ஃபியூஸ் தான். இதுக்கு ஃபியூஸ் எலக்ட்ரிஷியனில் வந்து ஃபியூஸ் சொல்லுவாங்க, நம்ம வந்து டிசியில் இது காயில் சொல்லுவாங்க நம்ம மொபைல் ஃபீல்டில். ஓகே, இதுதான் காயில்னால் இங்கேருந்து அங்கே சப்ளை பாஸ் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் காயில். இப்போ இந்த காயில் எடுக்கிறதுக்கு நான் 350 டிகிரி ஹீட்டிங் வச்சுருக்கேன். ஏர் வந்து 80, 2008 எஸ்எம்டி, மாடல் நம்பர் 2008 எஸ்எம்டியோட பேர். ஓகே, இப்போ இது நான் ஸ்லோ வீடியோ தான் வச்சுருக்கேன், எப்படி ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப அதிகமாக ஏர் வச்சு கூட நம்ம இந்த போர்டில் வந்து ஒர்க் பண்ண முடியாது. ரொம்ப அதிகமாக ஹீட் வச்சு ஏர் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா போர்டு வந்து உப்பிரும். ஏன்னா இது வந்து பிளாக் போர்டு, ரொம்ப சீக்கிரமாக இந்த போர்டு வந்து பபுள்ஸ் மாதிரி ஆயிரும். அப்போ நம்ம வேலை செய்கிறது வேஸ்ட்டாக போகும். இப்போ இந்த விபிஎஸ் லைனில் வந்து எங்கே ஷார்ட் இருக்குது நம்ம செக் பண்ணணும். ஓகே, இன்புட்டில் ஷார்ட் இருக்கா, அவுட்புட்டில் ஷார்ட் இருக்கா, அது செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும் எங்கே ஷார்ட் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ஷார்ட்டை எடுக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மீட்டரில் வந்து செக் பண்ணுவோம் எந்த சைடு ஷார்ட் இருக்குது. டயோடு மோடில் செக் பண்ணணும். ரெட் வந்து கிரவுண்டில் வச்சுக்கணும், பிளாக் வந்து டார்கெட்டில் வைக்கணும். இந்த லைன் வந்து ஷார்ட்டில் இருக்குது, இந்த லைன் ஓகே இருக்குது. இப்போ இது ஐசிக்குள்ளேருந்து வருது, இது ஐசிக்கு வெளியில் போகுது, இதுதான் அவுட்புட் லைன். ஓகே, இப்போ இதுதான் ஃபியூஸ். இந்த கையில் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஃபியூஸ் வந்து லைன் வந்து தெரிஞ்சிடும் எங்கே ஷார்ட் இருக்குது. இப்போ இந்த பார்னியூவில் நம்ம செக் பண்ணோன்னா பார்னியூவில் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து இந்த லைன் ஷார்ட் இருக்குது. இப்போ இந்த லைன் வந்து எங்கெங்கே போகுது பாருங்கள். இதுதான் விபிஹெச் லைன். நிறையா செக்ஷனுக்கு போகும். பவர் ஐசிக்கு போகும், ரிங்கர் ஐசிக்கு போகும், வைஃபைக்கு போகும், ப்ளூடூத்துக்கு போகும், இதில் நெட்வொர்க் செக்ஷனுக்கு போகும். ஓகேவா? மெயின் வோல்டேஜ் வந்து விபிஹெச் லைன் தான் மொபைல் ஃபீல்டில். மொபைலில் வந்து ரொம்ப முக்கியமான வோல்டேஜ் விபிஹெச் லைன். அப்போ நம்ம இந்த ரிங்கர் ஐசி, பவர் ஐசி இப்போ எங்கே ஷார்ட் இருக்குது நமக்கு தெரியாது. இது ரிங்கர் ஐசியோட கேப்பு. ஓகே, இப்போ இது ரிங்கர் ஐசியோட செக்ஷன். இப்போ இங்கெல்லாம் ஷார்ட் இருக்குது. இப்போ இங்கெல்லாம் ஷார்ட் இருக்குது, ப்ளஸ் வந்து சார்ஜிங் ஐசியான ஷார்ட் இருக்குது. இப்போ நமக்கு வந்து டவுட் வந்து அதிகமாக இந்த சைடு அந்த சைடு ரெண்டு சைடு லைன் எங்கெங்கே போகுது அங்கெல்லாம் டவுட் இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இது மெத்தட் எப்படி இருக்குன்னா, ரோசின் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஷார்ட் கில்லர் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதில் வந்து ஷார்ட் கில்லர் யூஸ் பண்ணலாம். வோல்டேஜ் ஷார்ட் கில்லர் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது என்ன மெத்தட் இருக்குன்னா, அந்த லைன் எந்த லைன் ஷார்ட் இருக்கோ, இப்போ இது விபிஎஸ் லைன் ஷார்ட்டு, ஓகேவா? இப்போ இதில் வந்து வோல்டேஜ் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இப்போ இது 3.7 வோல்டேஜ் இருக்குல்ல, 3.7 வோல்டேஜ் இருக்குன்னா நீங்கள் வந்து 4 வோல்டேஜ் 5 வோல்டேஜ் கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது, போர்டுக்கு எந்த எஃபெக்ட் வராது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து 2.1, 2 வோல்டேஜ், 1 வோல்டேஜ், 1.8 வோல்டேஜ், ஓகே,
2.3 வோல்டேஜ், 3 வோல்டேஜ், 3.1 வோல்டேஜ் அந்த மாதிரி வோல்டேஜ் எல்லாம் இருக்கும் போர்டில். அந்த வோல்டேஜ் லைன் வந்து ஷார்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஷார்ட் கில்லர் யூஸ் பண்ணக்கூடாது. டிசி மிஷின் இருந்துச்சுன்னா அந்த டிசி மிஷினில் வோல்டேஜ் செட் பண்ணிவிட்டு ஆம்பியர் வந்து 5 ஆம்பியர் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். போர்டுக்கு எந்த எஃபெக்ட் வராது. அந்த லைன் வந்து டேமேஜ் ஆகாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஷார்ட் கில்லர் வாங்கிட்டு ஷார்ட் கில்லரில் வந்து நம்ம அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அடிச்சுக்கிறாங்க. அது என்ன ஆகுதுன்னா போர்டு வந்து டேமேஜ் ஆகுது. போர்டோட லைன் பிரிண்ட் வந்து டேமேஜ் ஆகிடுது. அப்போ நம்ம அதில் வந்து எதுவுமே பண்ண முடியாது. டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ரிப்பேர் ஆகாது. போர்டு வேஸ்ட்டாக தான் போகும். அதுக்காக எப்போவுமே உஷாராக பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஷார்ட் கில்லர் யூஸ் பண்ண போகிறோம். ஷார்ட் கில்லர் யூஸ் பண்ண பாருங்கள் எங்கே மெல்ட் ஆகுது பாருங்கள். இந்த கேப்பே மெல்ட் ஆகுது, தெரியுதா? இப்போ இந்த கேப்பே நமக்கு ஷார்ட் இருக்குது. பேக் சைடில் பவர் ஐசியாண்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம சார்ஜிங் ஐசியாண்ட இது வந்து பூஸ்ட் கேப் சொல்லுவாங்க. பூஸ்ட் காயிலுக்கு பக்கத்தில் இருக்குல்ல, இதுதான் பூஸ்ட் கேப். இந்த கேப் கூட வோல்டேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். பாருங்கள், இந்த கேப் அவுட் ஆயிடுச்சா? இந்த கேப் தான் ஷார்ட்டு. ஓகே, இப்போ இந்த கேப் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப இதில் வந்து வேறு கேப் வச்சு தான் ஆகணும். ஓகே, ஏன்னா இது வந்து ஹெவி வோல்டேஜ் லைன், 3.7 வோல்டேஜ் லைன். இதில் கேப் கண்டிப்பாக வைக்கணும். வைக்காமல் செட் ஆன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமருக்கு வந்து சீக்கிரமாக கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இந்த லைனில் வேறு எதுவும் ஃபால்ட்டில் இந்த லைனில் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இந்த கேப் இல்லைன்னா வேறு ஐசி எஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வேறு டைவர்ட் எஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், சேம் போர்ட்லேருந்து இல்லைன்னா இதே சைஸ் கேப் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இந்த இடத்துல இதே சைஸோட கேப் நீங்கள் வச்சிங்கன்னா கூட நோ ப்ராப்ளம். இப்போ பாருங்கள், ஷார்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. 381. இது டைவர்ட் மோடில் செக் பண்ணணும். எப்போவுமே நிறையா பேருக்கு தெரியும் மீட்டர் எப்படி யூஸ் பண்ணணும். தெரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீட்டருக்காக ஒரு கிளாஸ் உங்களுக்கு சூப்பராக தரேன். மீட்டர் எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணணும், எந்தெந்த செக்ஷனில் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், டைவர்ட் மோடில் எப்படி செக் பண்ணணும், ஓம்ஸ் மோடில் எப்படி செக் பண்ணணும், ரிஜிஸ்டர் எப்படி பார்க்கணும், டைவர்ட் எப்படி பார்க்கணும், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொன்னீங்கன்னா அதுக்காக ஒரு வீடியோ நான் ஸ்பெஷலாக உங்களுக்காக ரெடி பண்ணுவேன். இப்போ இதுதான் நம்மளோட பூஸ்ட் காயில். திரும்ப வந்து இந்த பூஸ்ட் காயில் நம்ம வச்சிடணும். ஓகே, இது வந்து சிம்பிள் மெத்தட் தான், அந்தளவுக்கு பெரிய வேலை இல்லை. ஆனால் புது டெக்னீஷியன் ஆக போகிறாங்க, இந்த லைன் ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்காக இது புதுசாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப முக்கியமான செக்ஷன். இது முக்கியமான கேஸ். இது நிறைய பேர் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, கஸ்டமருக்கு தெரியலன்னா இந்த ஃபோன் ரிட்டர்ன் தான் பண்ணுவாங்க. ஐசியில் ஹீட் அடிப்பாங்க. ஏதோ ஒரு என்கிட்டே நிறையா ஃபோன் வந்திருக்கு. ஃபோன் வரும் ஃபுல்லாக எப்படி சொல்கிறதுனா, தெரிஞ்சோ தெரியாமல் எங்கெங்கே வந்து கை வச்சிடுறாங்க. ஃபுல்லாக போர்டை வந்து ஹீட் பண்ணி, அது வந்து எப்படின்னா சும்மா தச்ச மீதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிடணும். ஆன் ஆயிடுச்சுன்னா ஓகே, இல்லைன்னா ரிட்டன். அந்த மாதிரியெல்லாம் வேலை செய்யக்கூடாது. இப்போ என்னென்னா பார்னியோ ரொம்ப சிம்பிளாக வந்துச்சு. இங்கே பாருங்கள், பார்னியோ டூல் வாங்கிக்கிங்க. பார்னியோ ரொம்ப சூப்பராக இருக்குது. யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் படிச்சிக்கலாம். பார்னியோ நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த பார்னியோவில் கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் எது வேணும்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்காக ஒரு வீடியோ வேணால் பண்ணித்தரேன். இப்போ வந்து நம்ம வந்து அதே போர்டு தான் இந்த கேப் வந்து எடுத்துருக்கேன். இப்போ நான் போடல கேப்பு, கஸ்டமருக்கு கொடுக்கும்போது இந்த கேப் நான் போட்டுருவேன். இப்போ இந்த கேப் எடுத்து ஷார்ட்டான கேப், அதே போர்டு தான். இப்போ நீங்கள் போர்டு வந்து இந்த மொபைல் வந்து பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லி ஆன் ஆகும். ஓகேவா? ஏன்னா நான் நிறையா வந்து ஹிந்தியில் தான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நிறையா பேர் வந்து எனக்கு சொன்னாங்க, தமிழில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், தமிழில் போடுங்க. அதுக்காக இது வந்து புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன்.
பாருங்கள், மொபைல் சூப்பராக ஆன் ஆயிடுச்சு. அதனால் இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காக தமிழ் லாங்குவேஜில் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட் வீடியோ இது. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் வீடியோ லைக் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்ஸ், உங்கள் கமெண்ட்ஸ் என்ன இருக்குது அது போடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். எதுக்கு மேலே டாபிக் வேணும், எந்த விஷயத்து மேலே வேணும் அது எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்காக கண்டிப்பாக அந்த வீடியோ போடுவேன். ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் பண்ணுவேன், சரியா? ஏன்னா நான் ஹிந்தியில் கூட பண்ணுறேன். இது தமிழில் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் இது நான் உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இது சிம்பிளாக மெத்தட் தான். அடுத்தது என்ன நெக்ஸ்ட் என்ன வரும் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். நிறையா வீடியோ என்கிட்ட இருக்குது. எல்லாம் தமிழில் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. ஓகே, இப்போ இந்த மொபைல் நமக்கு 100% ரெடி ஆகிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இதுதான் விபிஎஸ் லைன். எந்த லைன் கூட ஷார்ட் இருந்தால் கூட நம்ம பார்க்குறது சிம்பிளாக எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கணும். இதுதான் மெத்தட். ஓகே, இப்போ இந்த மாதிரி பார்த்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் சார். தேங்க்யூ.